விருதுநகர் மாவட்டத்தின் வைரம் சிவகாசி. இங்கே சூரியன் உதிப்பதற்கு முன்பே இயந்திரங்கள் விழித்துக் கொள்கின்றன. நேரு அவர்களால் குட்டி ஜப்பான் என்று வர்ணிக்கப்பட்ட இந்த மண்ணில் வறுமைக்கு இடமில்லை. ஏனென்றால் இங்கே ஒவ்வொரு வீடும் ஒரு தொழிற்சாலை. இருளை விரட்டும் தீப்பெட்டி, காலத்தை அளக்கும் காகிதம், வானத்தை வசப்படுத்தும் பட்டாசு, இந்த மூன்றையும் தன் 3 கண்களாக கொண்ட சிவகாசியின் மர்மமான விறுவிறுப்பான உலகிற்குள் உங்களை அழைத்துச் செல்கிறோம். சிவகாசி என்றாலே நம் நினைவுக்கு வருவது வானத்தில் வெடிக்கும் வண்ண ஜாலங்கள். ஆனால் அந்த ஒரு நொடி அழகுக்கு பின்னால் இருப்பது மாதக்கணக்கிலான மரணப் போராட்டம். கவனமாக கையாளப்பட வேண்டிய மருந்துகள், ஒரு சிறு தவறு கூட இங்கே அனுமதிக்கப்படுவதில்லை. கந்தக பூமியில் ரசாயனங்களை ஒரு ரசவாதியைப் போல தொழிலாளர்கள் கலக்கும் போது அங்கே மரணம் தோற்றுப் போகிறது, கலை வெற்றி பெறுகிறது. சரவெடி முதல் ஆகாயத் தாமரை வரை இங்கே ஒவ்வொரு பட்டாசும் ஒரு லட்சிய படைப்பு. தீபாவளிக்கு நீங்கள் பட்டாசு வெடிக்கும் போது அதன் புகையில் தெரிவது வெறும் காகிதமல்ல, சிவகாசி தொழிலாளியின் உயிர் துளி. ஒவ்வொரு தொழிலாளியும் தங்களின் கைகளால் வெடிமருந்துகளை கலக்குவது வெறும் ரசாயனம் மட்டுமல்ல, அது ஒளிச்சிதறல்களாக மாறும் கனவின் தொடக்கம். அந்த கனவு, அந்த உழைப்பின் வாசம் சிவகாசியின் மண்முழுக்க கலந்திருக்கும். சிறு பிழை போதும், சிறு மின்னல் போதும், பல உயிர்கள் மாய்ந்து போகும். ஆனாலும் இந்த ஆபத்தான தொழிலை நம்மை மகிழ்விக்க செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ரொம்ப டேஞ்சரான தொழில் தான். எங்களுக்கு இந்த சிவகாசி இதை விட்டால் வேலை வாழ்வாதாரமே கிடையாது. இதுதான் உண்மை. இதை நாங்கள் என்ன செய்கிறோங்கன்னா, ரொம்ப எவ்வளவு பாதுகாப்பாக பண்ண முடியுமோ அவ்வளோ பாதுகாப்புன்னு தயாராகிறோம். வேலை செய்கிற அளவுக்கு நாங்கள் ட்ரெயிலையும் போய் கோச்சிங் கொடுக்குறோம். இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, எனக்கு கால் மீதி போடுங்க, தீவாளில் தண்ணியை வைங்க, 4 பேருக்கு மேலே உட்காராதீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அறிவுரைப்படுத்திக்கிட்டே தான் இருப்போம். ட்ரெயில் கிளாஸ் எடுத்துருவோம். சாயங்காலம் ஒரு தடவையும் காலையில் ஒரு தடவையும் கிளாஸ் எடுத்து தான் உள்ளேயே அனுப்புகிறோம். நாங்கள் உள்ளே அனுப்பி விடுற வேலைகளுக்கு எவ்வளவு பாதுகாப்பு பண்ண முடியுமோ நான் அவ்வளோ பாதுகாப்பாக பண்ணுறோம். வேலைக்காரர் செய்கிற சின்ன சின்ன தவறுனால தான் அந்த விபத்துகள் ஆரம்பிக்குது. கம்பெனியுடைய உரிமையாளரை வச்சு எந்த விதத்துமே நடக்கப்படுறது கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற ஒர்க்கர்ஸை வச்சு தான் தவறு நடக்கிறதுக்கு முழுக்க வாய்ப்பு உண்டு. அந்த தவறை செய்யாதீங்க அளவுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ பாதுகாப்பாக நம்ம செய்கிறதுக்கான முயற்சி நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த தொழிலின் இதயம் தொழிலாளிகள்தான். அவர்களின் கைகளில்தான் ஒளி உருவாகிறது. அந்த கைகள் சில நேரம் கருகும், சில நேரம் வியர்க்கும். ஆனால் ஒளியை நம் வீடுகளுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். இங்கு ஒவ்வொரு தொழிலாளியும் ஒரு கலைஞன். அவர்களின் பணியால் ஒளி ஓவியமாகும். அந்த ஒளி காற்றில் பறக்கும் போது வானம் கூட சிரிக்கும். இந்த பட்டாசு தொழிற்சாலை நிறுவனங்கள் நடத்தும் ஒவ்வொரு முதலாளிகளும் கூறுவது ஒன்றுதான்: பட்டாசை உருவாக்குவது நாங்கள் அல்ல, எங்கள் தொழிலாளிகள்தான். அவர்களை எங்கள் குடும்பத்தில் ஒருவராகவே பார்க்கிறோம். நாள்தோறும் புதிதாக இயந்திரங்கள், புதிய விதிமுறைகளால் சிவகாசி இப்போது நவீனமடைந்து வந்தாலும்
அந்த ஒளியின் ஆன்மா மாறவில்லை. அது இன்னும் அந்த பழைய உழைப்பின் வாசத்திலேயே இருக்கிறது. ரூமுக்கு சட்டப்படி பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் இருக்கணும். அந்த 4 பேர் தான் இருப்பாங்க. ஃபினிஷிங் ஷெட்டில் வந்து கெமிக்கல் மிக்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் அலோடு. அந்த 2 பேர் தான் வச்சுருப்போம். சரியான முறையில் இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாமே வந்து கரெக்டான முறையில் போய்கிட்டு இருக்குது. என் கம்பெனிக்கு வந்தீங்கன்னா திருக்குறள் எல்லா ரூம்லுமே ஒரு திருக்குறளில் பண்ணுவேன். இந்த வேலைக்கு ஆட்கள் இறங்கி நடந்து போகும்போது ஒவ்வொரு குறளை படிச்சுக்கிட்டே போவாங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய இந்த மன மாற்றங்களுக்கான ஒரு அதுக்காண்டி எழுதி போட்டிருக்கேன் சார். ஒர்க்கர்ஸ் வருவாங்க, உள்ளே இறங்கி நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லா ரூம்லேயும் திருக்குறள் எழுதி போட்டிருக்கோம். எல்லாருமே திருக்குறளை படிச்சுட்டு போவாங்க. படிச்சுட்டு போகும்போது அப்போ அவங்க வந்த கவலைகள் என்ன, கவலை எல்லாமே எனக்கு கேட்டு வெளியே விட்டுருவாங்க. அந்த திருக்குறளை படிச்சுட்டு போகும்போது அவங்க மைண்ட் செட்லாம் மாறிடும். தீபாவளியன்று நம் வீடுகளில் ஒலிக்கும் ஒலிக்காக தினமும் உழைக்கும் ஆயிரக்கணக்கான கைகள். சிவகாசி தீயிலே பிறந்த ஒளி, அது இன்னும் எரிகிறது. பட்டாசு உருவாக்கும் ஊர் என்பது பெருமையாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த ஒளியின் பின்னால் இருக்கும் இருள் ஒளியை கொடுக்கத்தான், அழிக்க அல்ல. பட்டாசு சத்தத்திற்கு நடுவே ஒரு மெல்லிய காகிதத்தின் சத்தம் கேட்கிறதா? அதுதான் சிவகாசியின் அறிவு முகம். புத்தாண்டு தொடங்கும் முன் காலம் இங்கேதான் உருவாகிறது. இந்த கதை ஒரு கேலண்டரின் கதை அல்ல, காலத்தை உருவாக்கும் மனிதர்களின் கதை. காலம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருந்தது. ஆனால் மனிதன்தான் அதை எண்ணத் தொடங்கினான். காலத்தை அறியாமல் மனிதனால் வாழ முடியாது. ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு வருடம், இவை எதுவும் காலத்தின் கண்டுபிடிப்பு அல்ல, மனிதனின் தேவையின் விளைவு. விதை விதைக்கும் நாள் தவறினால் விளைச்சல் தவறும். அதனால்தான் காலத்தை கணக்கிட மனிதன் கற்றுக்கொண்டான். அந்த தேவையே கேலண்டராக மாறியது. கேலண்டர் ஒரு காகிதம் அல்ல, ஒரு வாழ்க்கை கணக்கு. நாம் திருப்பும் ஒவ்வொரு தேதிக்கும் யாரோ ஒருவர் தன் விரல்களால் அந்த நாளை உருவாக்கியிருக்கிறார். தேதி ஒரு எண் போல தோன்றலாம், ஆனால் அதன் பின்னால் ஒரு மனிதன் இருக்கிறான். இந்தியாவின் 80% கேலண்டர்கள் மற்றும் டைரிகள் இங்கேதான் பிறக்கின்றன. பெரிய பெரிய ஆஃப்செட் இயந்திரங்கள் நொடிக்கு நூற்றுக்கணக்கான தூள்களை வண்ணமயமாக அச்சிட்டு தள்ளுகின்றன. நீங்கள் உங்கள் வீட்டுச் சுவரில் பார்க்கும் அந்த அழகிய கேலண்டர் ஓவியங்கள் இங்கேதான் உயிர் பெறுகின்றன. காகிதத்தை வெட்டுவது முதல் பைண்டிங் செய்வது வரை இயந்திரங்களின் வேகத்திற்கு ஈடுகொடுக்கும் மனித கைகள் இங்கே மந்திரம் செய்கின்றன. காலம் ஓடலாம், ஆனால் காலத்தை அச்சிடும் சிவகாசி என்றும் ஓயாது. நேரம் இயற்கையின் சொத்து, ஆனால் அதை நமக்கு புரிய வைக்கும் வேலை இந்த மனிதர்களுடையது.
ஒரு தேதியை அச்சிடுவதற்கு முன் அதை சரிபார்க்கும் கண்கள், திருத்தும் கைகள், பாதுகாக்கும் மனம் எல்லாம் இங்கே இருக்கின்றன. இது சிகப்பு கலர். இந்த கலர் மாறினாலும் வருஷத்தோட டேட்டாப்பிள் எல்லாம் மாறிடும். அதனால் இந்த வருஷத்தை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருந்து கரெக்டாக ஓடிட்டு இருந்தோம்னா கரெக்டாக பார்த்துக்கணும். நாள் காட்டியில் மனித முகம் தெரியாது. ஆனால் மனித உழைப்பு இல்லாமல் அது உருவாகாது. அந்த மனிதர்களின் உழைப்பே காகிதத்தில் காலமாக மாறுகிறது. தேதி, நாள், மாதம் எல்லாம் முதலில் கணினியில் இல்லை, மனித மனத்தில்தான். மை வெறும் நிறமல்ல, அது காலத்திற்கு உயிர் கொடுக்கும் இரத்தம். அந்த மையிலிருந்துதான் நாட்கள் பிறக்கின்றன. மை காகிதத்தை தொடும் அந்த நிமிடம் ஒரு நாள் இந்த உலகத்தில் பிறக்கிறது. அச்சு இயந்திரத்தில் மை ஓடும் ஒவ்வொரு சுழற்சியும் ஒரு தேதியை உறுதியாக்குகிறது. இந்த மை ஓட்டத்தில் ஒரு தவறும் கூட ஒரு நாளையே மாற்றிவிடும். அதனால்தான் இங்கு கவனம் ஒரு பக்தி. இயந்திரம் வேகமாக ஓடும், ஆனால் அதை சரியான பாதையில் நடத்துவது மனிதன். இயந்திரம் அச்சிடுகிறது, மனிதன் உறுதி செய்கிறான். இங்கு வேகம் இயந்திரத்திற்குச் சொந்தம், பொறுப்பு மனிதனுக்குச் சொந்தம். ஒரு காலண்டர் உருவாக ஒரு தொழிற்சாலை போதாது, ஒரு நகரமே அதற்காக ஒரு வருடம் உழைக்கிறது. நாம் ஒரு வருடத்தை எண்ணிக் கடக்கிறோம். இந்த நகரம் ஒரு வருடத்தை உழைத்து கடக்கிறது. முன்னூற்றி 65 நாட்கள் ஒரு நகரத்தின் ஒரே இலக்கு, பிழையில்லா காலம். இங்கே ஒரு பிழை என்பது எழுத்தளவில் முடிந்து விடுவதில்லை, ஒரு நாளையே மாற்றிவிடும். ஒரு நாளை அச்சிட வேகம் போதாது, கவனம் வேண்டும். பிழையில்லா ஒரு நாள், அதன் பின்னால் தூங்காத கண்கள். இந்த காலண்டருக்கு ஒரு நகரம் உழைக்கிறது என்றால் அதற்கு பின்னால் பெண்களும் அவர்களின் குடும்பங்களும் நிற்கின்றன. காலத்தை எண்ணச் சொல்லும் கைகள் ஒரு குழந்தையின் நேரத்தையும் அதே அக்கறையுடன் எண்ணுகின்றன. இங்கு வேலை வெறும் தொழில் அல்ல, ஒரு வீட்டின் நம்பிக்கை. ஒரு தேதி ஒரு எண் அல்ல, அது ஒரு நினைவு, ஒரு பொறுப்பு, ஒரு வாழ்க்கை. காலத்தை திருப்பும் போது இந்த உழைப்பையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காலம் அப்படித்தான் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, காலண்டரும் பிறந்து கொண்டே இருக்கிறது. வணக்கம், நான் தமிழ்நாடு கேலண்டர் உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் கே ஜெய்சங்கர், சிவகாசி. சிவகாசி ஒரு அச்சு சார்ந்த
தொழில் செய்யக்கூடிய ஒரு நகரம். கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தொழில் தொடங்கப்பட்டது. இந்த தொழில் தொடங்குவதற்கு முன்பாக பட்டாசு தொழில் இந்த வறண்ட பூமியிலே பட்டாசு தொழில் தொடங்கப்பட்டது. இந்த பட்டாசு தொழிலுக்கான அந்த பாக்ஸஸ், லேபிள், இந்த மாதிரி அந்த தேவைக்காக, அது விளம்பர லேபிள் போன்றவற்றிற்காக இந்த அச்சுத் தொழில் அவசியமானதாக தோன்றியது. இந்த அச்சுத் தொழிலின் ஒரு பகுதி தான் கேலண்டர், நாட்காட்டிகள், டைரிகள், மாதக்காட்டிகள் தயாரிப்பு. ஒரு பொருளை உற்பத்தி செய்து கொடுக்கின்றோம் என்றால் அந்த பொருள் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த வாடிக்கையாளர் மத்தியில் நல்ல வரவேற்பை கொடுக்கணும். ஒன்று, அவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கணும். அந்த அடிப்படையில் இந்த நாட்காட்டி அப்படிங்கிறது தமிழரோட கலாச்சாரத்தோடு கரைந்து விட்ட ஒரு அற்புதமான படைப்பு. இது ஒவ்வொரு வீட்டையும், தமிழர்களின் ஒவ்வொரு வீட்டையும் அலுவலகத்தையும் அலங்கரித்து கொண்டிருக்கின்ற ஒரு பொருளாக இன்று வரை நடைமுறையில் இருக்கின்றது. அந்த பொருளை நாங்கள் சிறப்பாக செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கையாக, குறிக்கோளாக கடைபிடித்து செய்து வருகிறோம். முதலில் நாங்கள் இந்த நாட்காட்டி தொழிலை ஆரம்பிக்கும் போது அது ஒரு பொருளாகத்தான் நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது அதனுடைய வரவேற்பு, மக்களுக்கு எந்த வகையில் அது பயன்படுகிறது, அவர்களுடைய அந்த நாட்காட்டி கையில் கிடைக்கின்ற பொழுது அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அந்த கொடுக்கின்ற பொருள் ஒரு சிறப்பான பொருளாக, எந்த விதத்திலும் தவறில்லாத பொருளாக கிடைக்க வேண்டும் என்ற வகையிலே அதை இப்பொழுது நாங்கள் பொறுப்பாகவும் பார்க்கின்றோம். பெண்களுக்கு இந்த தொழில் ஒரு பாதுகாப்பான தொழிலாக நாங்கள் பார்க்கின்றோம். அதிகமான பெண்களுக்கு வேலை தரக்கூடிய, கிட்டத்தட்ட ஒரு 60 விழுக்காடு பெண்கள் வேலை செய்யக்கூடிய அளவிற்கு இந்த தொழில் இருப்பது ஒரு இன்னும் சிறப்பு. இறுதியாக நாம் பார்க்கப் போவது ஒவ்வொரு அடுப்பங்கரையிலும் இருக்கும் ஒரு குட்டி அற்புதம், தீப்பெட்டி. ஒரு சிறு மரக்குச்சி, அதன் நுனியில் ஒரு சிறு மருந்து. ஆனால் அதுதான் உலகத்தையே வெளிச்சத்திற்கு அழைத்துச் செல்கிறது. லட்சக்கணக்கான தீக்குச்சிகள் வரிசையாக அணிவகுத்துச் சென்று மருந்து குளியல் எடுத்து பெட்டிகளுக்குள் அடைக்கப்படும் அந்த காட்சி ஒரு இராணுவ அணிவகுப்பை போலவே இருக்கும். சிவகாசியின் தீப்பெட்டி தொழில் வெறும் நெருப்பை மட்டும் தருவதில்லை, லட்சக்கணக்கான பெண்களுக்கு வாழ்வாதாரத்தையும் தன்னம்பிக்கையையும் தருகிறது. வணக்கம், என் பேர் லக்ஷ்மணன். நான் சாத்தூர் தீப்பெட்டி உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். இந்த தீப்பெட்டியை பொறுத்த மட்டும் இப்போ இந்த நம்ம விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பித்து 102 வருஷங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. சமீபமாக தான் கடந்த வருடம் நாங்கள் இதுக்கான நூற்றாண்டு விழா கொண்டாடினோம். இந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரே தொழில் இப்போ இந்த தீப்பெட்டி தொழிற்சாலை மட்டும்தான். விருதுநகர் மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி மாவட்டத்துலேயும் இருக்குது, கோயில்பட்டி அதை சார்ந்த பகுதிகள்லேயும் இன்றைக்கி நிறையா இருக்குது. இந்த தீப்பெட்டி தொழிலை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா இதோட சார்ந்த பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்குது, ஸ்க்ரீன் இருக்குது, லாஜிஸ்டிக் இருக்குது, அதுக்கப்புறம் பேப்பர் போர்டு கம்பெனி இருக்குது, போர்டு கம்பெனி இருக்குது, குச்சி கேரளாவிலேருந்து வருது. இந்த மாதிரி ஏகப்பட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு வேலை எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழில் இது. ஏறக்குறைய ஒரு 5 லட்சம் பேர் நம்ம சரௌண்டிங்கில் மட்டும் இதை சார்ந்து இருக்கிறாங்க. அதுபோக நார்த் இந்தியாவிலையும் இதை சார்ந்து நிறைய லேபர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ இந்த குறைகிறதுனால முன்னாடி தீப்பெட்டி தொழிற்சாலைகள் 2 ஷிஃப்ட் முழு நேரமாக இயங்கிக்கிட்டு இருந்தது. இப்போது அந்த லைட்டனுடைய வரவுனால எல்லாமே ஒரு ஷிஃப்ட்டு தான் ஓட்டுறாங்க. நாங்கள் மத்திய அரசாங்கத்தையும்
தமிழ்நாடு அரசாங்கத்தையும் எத்தனையோ முறை தொடர்பு கொண்டிருக்கோம். ஆனால் இது வந்து இப்போ எல்லா பவரும் வந்து இன்றைக்கி யூனியன் கவர்மெண்ட் கையில் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே இருக்க தமிழ்நாடு கவர்மெண்ட்னால எங்களுக்கு எந்த உதவியும் வந்து செய்ய முடியல. எங்களுடைய முழுமையான கோரிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா லைட்டரை தடை செய்யணும். இதுதான் எங்களுடைய முழுமையான கோரிக்கை. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டாலருடைய பண வீழ்ச்சி காரணமாக பார்க்குறதுக்கு சாதாரணமாக இது தீப்பெட்டி, ஆனால் இதனுடைய முக்கியமான மூலப்பொருட்கள் எல்லாமே வெளிநாடுகளில் இருந்து தான் வருது. வேஸ்ட் பேப்பர், சல்பர், ஒயிட் பாஸ்பரஸ், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வெளிநாட்டிலேருந்து வருது. அப்போ பண வீழ்ச்சினால் நாங்கள் அதிகமான பணம் வந்து நாங்களும் கொடுக்க வேண்டியிருக்கு. அடுத்து உக்ரைன் ரஷ்யா வார், இதனால் வந்து பொட்டாசியம் குளோரேட்டு, சல்பர், இதனுடைய விலைகள்லாம் பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன விலை இருந்ததோ அதுலேருந்து 2 மடங்கு விலை உயர்ந்துருச்சு. இப்போ நாங்கள் 65,000 ரூபா ஒரு டன் பொட்டாசியம் குளோரேட் வாங்கினோம்னா இன்றைக்கி நாங்கள் வந்து 1,30,000 ரூபா நாங்கள் பே பண்ணுறோம். அதே மாதிரி தான் சல்பருடைய விலையும் டபுள் ஆயிடுச்சு. இப்போ இந்த இவ்வளவு விலையேற்றத்தின் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்லாம் நட்டத்தில் இயங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்து இன்றைக்கி உருவாகிருக்கு. இந்த தொழிலில் அதிகமாக ஈடுபட்டிருக்கிறது வந்து பெண்கள் தான். இது வந்து இந்த ஏரியாவை பொறுத்த மட்டும் இது பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்குது. அதிகமான பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொழிலாக வந்து இன்றைக்கி இந்த தீப்பெட்டி தொழில் இருக்குது. இதன் மூலம் நான் கோரிக்கை வைக்கிறது, மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஒரு போர்க்கால அடிப்படையில் எங்களுக்கு வந்து கவனம் செலுத்தி இந்த லைட்டரை தடை செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. சிவகாசி இது வெறும் ஊர் அல்ல, இது ஒரு உழைப்பின் தியானம். இங்கே இருப்பவர்களுக்கு சோர்வு தெரியாது, தோல்வி புரியாது. நெருப்போடு விளையாடினாலும் நிமிர்ந்து நிற்கும் மனிதர்கள் வாழும் பூமி. வானம் பட்டாசால் ஜெயித்தாலும், சுவர் கேலண்டர்களால் நிறைந்தாலும், அடுப்பு தீக்குச்சியால் எரிந்தாலும் அதன் பின்னால் சிவகாசியின் வியர்வை இருக்கும். உழைப்பால் உலகை ஆளலாம் என்பதற்கு சிவகாசியே ஒரு வாழும் உதாரணம்.